அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஊர் ஸ்டைலில் வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் பொரியல் தானே ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினச்சிங்கன்னா சத்தியமாக கிடையாது. நிறைய பேருக்கு வெண்டைக்காய் பொரியலுங்கிறது சரியாக வரவே வராது. நாம் இன்னைக்கு இந்த வெண்டைக்காய் பொரியலை எப்படி டேஸ்ட்டாக பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நாம் வெண்டைக்காவை சின்னதாக இது போல் நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ ஒரு சின்ன குக்கரில் நாம் என்ன பண்ணுறோம், ஏற்கனவே ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிருக்கோம். சின்ன வெங்காயத்தை சின்னதாக நறுக்கி போட்டு அதை நல்லா இப்போ வதக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. அதில் நாம் இப்போ அந்த வெண்டைக்காயை நாம் அதில் கொட்ட போகிறோம். வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. நல்ல சிவக்கிற அளவுக்கு நல்ல பொன்னிறமாக என்ன பண்ணுங்க, வெங்காயத்தை நல்லா வதக்கி வச்சுருங்க. இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது பெரிய வெங்காயத்தை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற இந்த வெண்டைக்காவை அதில் கொட்டுறோம். வெண்டைக்காவை அதில் போட்டு நல்ல அடி ஒட்ட கிளறுங்க. அதில் இருக்கிற எண்ணெய் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய் முழுவதும் பரவணும். அந்த அளவுக்கு நல்ல அடிவட்ட கிளறி ஒரு 5 மினிட்ஸ் நல்ல வதக்கிட்டே இருங்க. கொஞ்சம் அடுப்பை பெருசாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்ல ஒரு பாதி அளவுக்கு இந்த வெண்டைக்காய் அந்த இதில் எண்ணெயெல்லாம் பரவும், நல்ல வேகும். இதே போல் நல்ல வெண்டைக்காவை அடிவட்ட கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. வெண்டைக்காயிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழவழப்பு தன்மை இருக்கும். அது போகிற அளவுக்கு போகிற வரைக்கும் நம்ம இந்த வெண்டைக்காவை நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வெண்டைக்காய்க்கு நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிச்சு எடுத்துருவாங்க. எண்ணெய் நிறைய யூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ நம்ம இந்த வெண்டைக்காயை நல்லா வதக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ணுங்க, ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் நம்ம ஆட் பண்ணுறோம். உப்புத்தூள் ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனாக இருந்தால் ஒரு 1.5 ஸ்பூனுக்கு நீங்கள் உப்பு தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை திருப்பியும் நல்ல ஒரு கிளறிட்டு இந்த உப்பு மஞ்சள் தூள்லாம் எல்லா வெண்டைக்காயிலையும் பரவுற மாதிரி நல்ல ஒரு கிளறிட்டு அடுப்பை சின்னதாக வச்சுட்டு என்ன பண்ணுங்க, ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 10 நிமிஷம். அடுப்பை பெருசாக வைக்காதீங்க, வெண்டைக்காய் பூரா கருகி போயிடும். சின்னதாக வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருங்க. அந்த ஆவிலேயே இந்த வெண்டைக்காய் முழுவதும் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துடும். ஒரு தட்டு போட்டு நம்ம இப்போ மூடிடுறோம். நல்ல ஒரு கிளறிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிருக்கோம். இப்போ பாருங்க, ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு எடுத்திருக்கோம். இந்த வெண்டைக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. அதில் ஏற்கனவே ஒரு தேங்காய் துருவல், பச்சை மிளகாய் போட்டு மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம். அந்த தேங்காயையும் இதில் போட்டு நல்லா கிளறிட்டோம். இப்போ இந்த வெண்டைக்காய் பொரியல் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஸ்டைலில் வெண்டைக்காய் பொரியல். இது நம்ம வீட்டில் செய்கிற மட்டும் இல்லாமல் ஹோட்டல்லையும் இது செய்கிற மாதிரி டேஸ்ட்டில் வெண்டைக்காய் பொரியல் தயார் பண்ணியிருக்கோம். இந்த வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா சாம்பார், ரசம், எல்லாத்துக்கும், வத்த குழம்பு சாதம் எல்லாத்துக்கும் இந்த வெண்டைக்காய் பொரியல் நம்ம எடுத்துக்கலாம். செம டேஸ்ட்டாக இருக்கும். இதே போல் நீங்களும் செய்யுங்க. வெண்டைக்காய் பொரியல் செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஆனால் தெரியாமல் கண்ணாபின்னான்னு செய்தீங்கன்னா அது சொதப்பலாயிடும். இதே போல் வெண்டைக்காய் பொரியல் நீங்களும் வீட்டில் செய்து நம்ம வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.